Hello folks, back to video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெட்வொர்க் கண்டினியூ தான் client and server. Okay, let's get start. First we can see the definitions. Definition பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு easy example கொடுக்குறேன். Like serverனா என்னன்னா powerful computer that provide services. Like வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Gmail and then WhatsApp and then வந்து வெப் பேஜ் நீங்கள் எதனா ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். அதை வந்து சர்வர் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் என்ன லைக் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் எனக்கு மேப் ஓப்பன் பண்ணோன்னா அது வந்து சர்வர் மேப் சர்வரில் போயிட்டு அது வந்து உங்கள் ரெக்வெஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அது சர்வர் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். லைக் ஓகே இதுதான் சர்வர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நம்ம வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம்ல, அதாவது நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் மேப்னு டைப் பண்ணுறீங்களே அவங்க தான் கிளைண்ட். கம்ப்யூட்டர் தட் ரெக்வெஸ்ட் த யூசர்ஸ் தட் சர்வீசஸ், அதாவது நீங்கள் எந்த சர்வீசஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் யுவர் ப்ரௌசர் லைக் க்ரோம் ஆர் கிளைண்ட் வென் இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் சர்வர் டு ஷோ த வெப் பேஜ். அது மாதிரி இது வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படின்னா லைக் ஒரு ரெஸ்டாரண்ட் சினாரி எடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் லைக் கஸ்டமர் கிளைண்ட்ஸ்லாம் எல்லாம் சேம் தான். லைக் வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட் சினாரியோ பேஸ் பண்ணி ஓகே கஸ்டமர் என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் லைக் ஃபுட்டோ ட்ரிங்க்ஸோ தேவை. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் உட்காரான். அவன் உட்கார வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டர் வரான். வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வேணும்னு லைக் ஒரு லெமன் ஜூஸ் ஆர் வாட் எவர் ஆப்பிள் ஜூஸ்ன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த வெயிட்டர் வந்து தான் கிச்சனுக்கு போயிட்டு லைக் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வந்து அந்த கிச்சனில் இருக்கான்னு அதை பார்த்து அதை வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகே திருப்பி அந்த வெயிட்டர் எடுத்துன்னு வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறான். கஸ்டமர் அதை சாப்பிட்றான். இதுதான் சினரியோ. இப்போ அந்த கஸ்டமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளையண்ட். ஓகே. அந்த வெயிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க். அதாவது இன்டர்சேஞ்ச். இது இப்போ வந்து போறாங்கல்ல, இவர் தான் இன்டர்சேஞ்ச். வெயிட்டர் இதுதான் வெயிட்டர். ஓகே. இப்போ அந்த சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஓகேவா? கிச்சன்ல தான் எல்லாமே இருக்கு. ஏ டூ இசட். அப்போ சர்வர்ல தான் ஏ டூ இசட் இருக்கா? இதான் ஈஸி மெத்தட். இப்போ வந்து கிளையண்ட்னா நம்ம என்ன ஆர்டர் பண்றோமோ, லைக் நம்ம என்ன ரிக்வெஸ்ட் பண்றோமோ, அத வந்து வெயிட்டர் மீன்ஸ் இன்டர்நெட் வழியா போய் சர்வர் கீழ போயிட்டு, சர்வர் வந்து அது இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்நெட் வழியா வந்து கிளையண்ட் கையில அதாவது நம்ம கையில காட்டுது. இதுதான் வந்து கிளையண்ட் அண்ட் சர்வர் அதோட ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டைப்னா வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட்? இமெயில் ஸ்டோர் அண்ட் செண்ட் யுவர் இமெயில்ஸ். வெப்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டட் வெப்சைட்ஸ் லைக் சர்வர், ரன்னிங் ஃபேஸ்புக்ஸ், வாட்ஸ்அப் வாட் எவர் யூ கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஸ்டோரர், ஃபைல்ஸ் யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் லைக் கூகுள் டிரைவ் வாட் எவர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான டாபிக் பியர் டு பியர் நெட்வொர்க். பியர் டு பியர் நெட்வொர்க். ஓகே. பியர் டு பியர் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி2பி ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க நெட்வொர்க்கிங். பி2பின்னா வந்து பியர் டு பியர் நெட்வொர்க்ன்ட்டு. எவ்ரி கம்ப்யூட்டர் இஸ் போத் கிளையண்ட் அண்ட் சர்வர். ஓகே. இஸ் யூஸ்ட் இன் எ ஹோம் ஆர் ஸ்மால் ஆஃபீஸ். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளையண்ட்டு ஆனா நம்ம சர்வர். இப்போ இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன பண்ணோம்? கிளையண்ட் அண்ட் சர்வர். கிளையண்ட் அண்ட் சர்வர் என்ன பண்ணோம்? நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம். அது இன்டர்நெட் வழியா போயிட்டு அது சர்வர் கீழ போகுது. சர்வர் திருப்பியும் நம்மளுக்கு வந்து குடுக்குது வந்து இன்டர்நெட் வழியா போய் கிளையன்ட்டுக்குள்ள நம்மளுக்கு ஷேர் பண்ணுது. இது வந்து சிம்பிள் தான். லைக் வந்து பிசி1 வந்து யாஹ்! இங்க பாரு. இங்க ஒரு பிசி1 இருக்கு. இங்க ஒரு பிசி2 இருக்கு. ஓகேவா? பிசி1 வந்து ஃபைல்ஸ் வந்து பிசி2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாரி பிசி2 ஃபைல வந்து பிசி1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டைரக்ட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இப்போ வந்து நடுவுல இன்டர்நெட் தேவையில்ல. லைக் பியர் டூ பியர்னா காமனா நீங்க வந்து நீயும் நானும் வந்து லைக் வந்து எப்படி WhatsAppல வந்து டெக்ஸ்ட் பண்றோமோ அது மாரி. எக்ஸாம்பிள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங், ஷேர் பிரிண்டிங் தே ஆர் டைரக்ட்லி கனெக்டட் அண்ட் ஷேர் வித்தவுட் ஈச் அதர். ஓகே இப்படிதான். இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பியர் டூ பியர் வந்து கிளையண்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வராவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2த்துல எதுனா ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அட் த போத் டைம் கிளையண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்வரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு அட்வான்டேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ செட்டப். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் எப்படி நீங்க வந்து இப்போ வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காரு ஒருத்தரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து உங்க கூட இல்ல. வெளிய எங்கேயோ இருக்காரு. நீங்க ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்றீங்க. லைக் என்ன WhatsApp. அது வந்து ஒரு WhatsAppல போய் அங்கருந்து அதுக்கப்புறம் போகுது சர்வர். இப்போ உங்க பக்கத்துல இருக்காரு. அதனால WhatsApp எதுவும் தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்ணலாம்ல. அதே மாரி தான். இது ஈஸி டூ செட்டப். ஈஸியா பார்த்தா பேசினே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட், நோ எக்ஸ்பென்சிவ்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க WhatsAppல போய் டைப் பண்ணி நீங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்துனா கிரேட் டூ ஃபார் ஸ்மால் டாஸ்க் ஷேரிங் த ஃபைல்ஸ் ஆர் பிரிண்டர். அதாவது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டாஸ்க்லாம் இப்போ வந்து ப்ளூடூத்ல நீங்க இது வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி WhatsApp இப்போ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ப்ளூடூத்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாரி நெறைய இருக்கு. ஷேர் மீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியர் பை ஷேர் அது மாரி நெறைய இருக்கு. லைக் அது மாரி. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா
நோ சென்ட்ரல் கண்ட்ரோல். அதாவது கண்ட்ரோலா எதுவும் இருக்காது. இப்போ உங்க குடுக்குற மெசேஜுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயினா போகும். இப்போ வந்து நீங்க ஹாய்ன்னு அனுப்புறீங்கன்னா, அதே வந்து ஹாய்ன்னு தான் போகும். எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீயும் இன்னொருத்தர் பேசியிருக்கீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் பேசுறீங்க. தமிழ் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஹாய்டா, ஹவ் ஆர் யூ?" அப்படின்னா, அவனும் "ஹாய்டா, ஹவ் ஆர் யூ?" பட் தேர்ட் பெர்சன் பின்னாடி இருந்து அத வந்து கேட்பான். லைக் நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இதே வந்து அவனுக்கு தெரியாத லாங்குவேஜ் பண்ணா அது என்கிரிப்ட் ஓகேவா? ஏன்னா அவனுக்கு என்னான்னே தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்க. பட் அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, பிளெயின் டெக்ஸ்ட்டா இருக்கும். அதனால அவன் வந்து நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுருவான். இதே தான் வந்து நெட்வொர்க்லயும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா, தேர்ட் பெர்சன் வந்து ஈஸியா பார்க்கலாம். நீங்க என்னென்ன பேசிட்டு இருக்கேன்ட்டு. நாட் வெரி செக்யூர்ட். ஸ்லோ டவுன் இட் டூயிங் சேம் டாஸ்க். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆ 2 பேரும் அட் அ டைம்ல யூஸ் பண்ணாங்கன்னா, அது வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ஆயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து லேட் ஆகும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் ஸ்கேல் வெல் ஃபார் லார்ஜ் நெட்வொர்க். அதாவது ஒரு 10,000 பேர் அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ணா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம் ஆயி இதுவாயிடும். டிராஃபிக் ஆயிடும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஷட் டவுன் மீன்ஸ் அது வந்து டவுன் ஆயிடும் அப்டின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் பியர் டூ பியர் நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு லைக் இங்க பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் எ பிரிண்டர் டூ ஷேர். ஐ ஹேவ் எ ஃபைல் டூ ஷேர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஷேரிங், பிரிண்டர் ஷேரிங். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் இதுல இருக்கு. ஒன் செகண்ட் காய்ஸ். லைக் நான் உனக்கு கிளையன்ட் அண்ட் சர்வர் எக்ஸாம்பிளோட நான் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். ஆ லைக் புரியுதா? ஓகே. இப்போ புரியுதுன்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஆ இங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஓகேவா? இப்போ இது நெட்வொர்க் லைக் ஆ மீட்டிங் குட் நைட் அப்டின்னாங்க. மீட்டிங் குட் நைட். ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா, குட் குட் இது வந்து நெட்வொர்க்ல இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நெட்வொர்க் வழியா இது. மல்டிபிள் ரோல்ஸ் இன் த நெட்வொர்க். பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ரோல்ஸ் இருக்கு. ஏ டூ இசட் இருக்கு. எ கம்ப்யூட்டர் வித் எ சர்வர் சாஃப்ட்வேர் கேன் புரொவைட் சர்வீசஸ், ஸ்டிமுலேஷன்ஸ், ஒன் ஆர் மெனி கிளையண்ட்ஸ் அண்ட் ஷோ ஃபிகர்ஸ் லைக் இது வந்து அடிஷனலா என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா, single computers can run multiple types of servers. MS software in home or small office, small business or whatever you can. நீங்க எது வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னா. Necessary for one computer to act a file server and web server or email server. ஓகே. இதுதான் வந்து பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் கம்ப்யூட்டர். இது சிக்னல் கம்ப்யூட்டர் கேன் ஆல்சோ ரன் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கிளையன்ட் சாஃப்ட்வேர். ஓகே. There must be client software for every services request with multiple clients installed. A host can connect it to multiple server at the same time. For example, users can check mail and view web page while instant messaging, listening to interact internet radio அப்படின்றாங்க. லைக் இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கு. லைக் இங்க பார்த்தீங்கன்னா, இமெயில் சர்வர், வெப் சர்வர், ஃபைல் சர்வர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஆக்சஸ், வெப் ப்ரௌசர், இமெயில் ஆக்சஸ், அண்ட் தென் வெப் ப்ரௌசர் ஃபைல் ஆக்சஸ் கிளையண்ட், அண்ட் தென் வெப் ப்ரௌசர் இமெயில் கிளையண்ட் ஃபைல் ஆக்சஸ் கிளையண்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒருவருக்கு டிபெண்டன்ட் சர்வர் இருக்கும். லைக் இப்போ வந்து எல்லா சர்வர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வச்சிருக்க மாட்டாங்க. லைக் இதில வந்து ஃபைலு, இமெயிலு, பாஸ்வேர்டு இதெல்லாம் நெறைய வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சர்வருக்கு டிபெண்ட் ஆன் இருக்கும். ஏன்னா அது ஒரு போர்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஃபைலுக்குன்னா ஒரு தனி போர்ட்ஸ் வழியா போய் சர்வர் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜுக்குனா தனி. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்கிரிப்ஷன் அது தனியா ஒரு ஃபைலு போய் லைக் பாத் போய் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போய் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஆகும். லைக் இங்க வந்து ஒரு சர்வர் இருக்கும். ஃபைலுக்கு தனி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வெப் ப்ரௌசருக்கு தனி, அ அ டீட்டெயில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் தனித்தனியா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் மினிமம் அட் அ டைம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து ரெக்வெஸ்ட் வந்து ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5 இருக்கு. லைக் 4 இருக்கு. இப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிளையண்ட்ட போட்டு நான் அட் அ டைம்ல இது எல்லாமே நான் வந்து இத ஆக்சஸ் பண்ணேன்னா, அவ்வளோதான். போதீங்களா? சர்வர் வந்து டவுன் ஆயிடும். லைக் எக்ஸாம்பிள் உங்க 10த் ரிசல்ட் ஆர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா, அந்த சர்வர் எத்தின வாட்டி நம்ம போய் ஆக்சஸ் பண்றோம். அட் அ டைம்ல வந்து அந்த ஆக்சஸ் பண்ணா அந்த சர்வர் டவுன் ஆகுதுல்ல, அதே மாரி தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ். நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கணும். யாஹ்! நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியா நான் சொல்றேன். திங்க் ஃபார் இட் லைக் எ ரோட் ஆர் வெஹிக்கிள் தட் கேரி லிட்டரல் ஆர் பேக்கேஜ் இன் எ சிட்டி. இஃப் எ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, கேரி எது பண்றேன்னா, டேட்டா, மெசேஜ், இமெயில், வீடியோ, வாய்ஸ் ரெக்கார்டர்
அண்ட் தென் எக்ஸெட்ரா இருக்குல்ல, அது நீட்ஸ் டு ட்ராவல் வந்து எது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் a ரோட் சிஸ்டம் அண்ட் வெஹிக்கிள்ஸ் தட் மேக் த பாசிபிள். இப்போ ரோடு நல்லா இருந்தா தான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெஹிக்கிள் இதெல்லாமே வந்து ஸ்மூத்தா போகும். இப்போ ரோடு நல்லா இல்லன்னா, ஸ்மூத்தா போகும். அதே மாரி தான் ஒரு நெட்வொர்க் வந்து நல்லா இருந்தா தான் அது வந்து டேட்டா வந்து ஈஸியா ட்ராவல் பண்ண முடியும். பேண்ட்வித் இதெல்லாம். அப்படி சப்போஸ் நெட்வொர்க் நல்லா இல்லன்னா, சிக்னல் நல்லா இல்ல, எதுவும் இல்லன்னா, ஒரு மெசேஜ் எதுவுமே வந்து ஃபார்வர்ட் ஆவாது. எதுவுமே வந்து லோட் ஆயிட்டே இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டிவைஸஸ், இன்டர்மீடியேட் டிவைஸஸ், நெட்வொர்க் மீடியா இருக்கு. எண்ட் டிவைஸஸ் பார்த்தீங்கன்னா, டிவைஸ் யூ யூஸ் டைரக்ட்லி ஃபோன், லேப்டாப் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் டிவைஸ்னா வந்து டிவைஸ் தட் ஹெல்ப் டைரக்ட் டிராஃபிக் லைக் ரவுட்டர்ஸ், ஸ்விட்சஸ். அதுக்கப்புறம் நெட்வொர்க் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, தட் பார்ட்ஸ் தட் கேரி த டேட்டா லைக் கேபிள்ஸ் ஆர் வைஃபை சிக்னல்ஸ். ஓகே. இது எக்ஸாம்பிள் இது இருக்கு கைஸ். என் டிவைஸ்னா நம்ம யூஸ் பண்ற டிவைஸ். இப்போ நம்ம இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னா நீங்க வந்து பிரிண்டர்ல வந்து பிரிண்ட் அடிக்கிறீங்க. இதெல்லாம் என் டிவைஸ். ஓகேவா? நம்ம வந்து விசிபிள் பண்றது. நம்ம வந்து இன்டர்மீடியேட் டிவைஸ்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. 2த்துக்கும் நடுவுல. இப்போ நான் ஒரு மெசேஜ் இந்த டெஸ்க்டாப் டு இந்த லேப்டாப் அனுப்புறேன்னா, நான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஸ்விட்சஸ் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, அத வந்து இது ரவுட்டர் வழியா போயிட்டு, இதுக்கப்புறம் போய் இந்த லேப்டாப் போகும். இன்டர்நெட் அது மாரி. இதுல இந்த லேன்ல வந்து நான் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லேனுக்கு போயிட்டு, இந்த லேன்லேருந்து ரவுட்டர் போயிட்டு, ரவுட்டர்லேருந்து இந்த லேப்டாப் போகும். இது மாரி மாத்தி, மாத்தி இது வந்து இன்டர்மீடியேட் டிவைஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மீடியா நெட்வொர்க் மீடியா. இத வந்து நம்மளால வந்து விசிபிள் பண்ண பார்க்க முடியாது. லைக் அந்த சிஸ்கோ பேக்கேஜ் ட்ராக்ஸர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. வயர்லெஸ் மீடியா, லேன் மீடியா, வேன் மீடியா இதெல்லாம் நெறைய இருக்கு. எண்ட் டிவைஸஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகே. எண்ட் டிவைஸஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, எண்ட் டிவைஸ் தட் ஆர் கேட்ஜெட்ஸ் யூ ஆர் யூசிங் எவ்ரி டே சென்ட் ஆர் ரிசீவர் இன்ஃபர்மேஷன் ஆன் எ நெட்வொர்க். ஓகே. லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ், ஸ்மார்ட் டிவி, பிரிண்டர், செக்யூரிட்டி கேமரா, ஐஃபோன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே. ஒய் தேர் ஆர் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. இதனால தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது இல்லன்னா இப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. லைக் தேர் ஆர் வி ஆர் இன்டராக்டிங் வித் த நெட்வொர்க். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட வந்து நீங்க வந்து லைக் அவன் எங்கேயோ இருக்கான், நீங்க எங்க இருக்கு. இப்போ இன்டராக்ட் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா டெக்ஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு நெட் தேவைப்படும். லைக் ஓகே நான் ஃபோன் பண்றதில்ல. நான் எக்ஸாம்பிள் ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா, நான் ஒரு இன்டராக்ட் பண்ணணும். நான் வந்து ஆன்லைன்லனா நான் கம்பல்சரி நெட் தேவை. அப்படி இல்லன்னா நீங்க வந்து நார்மல் மெசேஜ்ல நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரீசார்ஜ் இருந்தா போதும். லைக் ஓகே. யூ செண்ட் எ மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃபோன், யுவர் ஃபிரெண்ட்ஸ் லேப்டாப் ஆர் ரிசீவ் இட். தட்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் 2 எண்ட் டிவைஸஸ். ஓகே. திஸ் இஸ் எ டிவைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இங்க ஒருத்தன் இருக்கான். நான் இங்க ஒருத்தன் மெசேஜ் அனுப்பணும்னா, அவன் என்ன பண்ணணும்? அவன் வந்து சுவிட்சஸ் போகும். சுவிட்சஸ் இந்த ரவுட்டர் வரும். இந்த ரவுட்டர், இந்த ரவுட்டர், இந்த ரவுட்டர், இந்த ரவுட்டர் இப்படிலாம் மாறி மாறி போயிட்டு, அதுக்கப்புறம் இவனோட சுவிட்சஸ் போவும். இவனோட சுவிட்சஸ்லேருந்து அதுக்கப்புறம் இவனுக்கு போய் இவனுக்கு சாரி இவனுக்கு போவும் டைரக்ட்டா. போயிட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன மெசேஜ் அனுப்புறேனோ அது போகும். இங்க ஹாய்ன்னு அனுப்புனா, அவனுக்கு போய் இந்த ஹாய்ன்னு வந்து சேரும். லைக் WhatsAppல வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போகுதுல்ல. அது வந்து எவ்வளோ ப்ராசஸ் மில்லி செகண்ட்லன்னா, இந்த மாரி ப்ராசஸ்ல போயிட்டு, 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 போயிட்டு வருது. பிகாஸ் ஆஃப் ஸ்பீட், நெட்வொர்க் ஸ்பீடு இருந்தா தான் இவ்வளோ ஸ்பீடா போ முடியும். அப்படி இல்லன்னா கொஞ்சம் லேட்டா தான் போ முடியும். இது வேரியேஷன் பார்க்கலாம். நீங்க 2G, 3Gலாம் பார்த்தோம்னா, அதில பயங்கரமா வேரியேஷன் காட்டும். லைக் எப்படி ஒரு நெட்வொர்க்லாம் வந்து ட்ராவல் ஆகுது இவ்வளோ லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராசஸர் ஸ்பீடா இல்லன்னா, லைக் நெட்வொர்க் ஸ்பீடா இல்லன்னா. டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் வந்து என்னன்னா, எண்ட் டிவைஸ், லேப்டாப், மொபைல் ஃபோன், பிரிண்டர், ஸ்டார்ட் ஆர் ரிசீவ்டு த ஃபங்ஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் டிவைஸ்னா ரவுட்டர், ஸ்விட்சஸ், ஃபயர்வால். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 3மே இம்பார்ட்டன்ட். லைக் ஓகே. இது எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்டர்மீடியேட் டிவைஸா இருக்கு. இப்போ எதனா ஒரு மெசேஜ் அனுப்புனா இந்த ரவுட்டர் வழியா தான் போணும். அப்படி இல்லன்னா எதனா ஒரு ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ண இந்த ஃபயர்வால் வழியா தான் நான் டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா ஃபயர்வால் போட்டிருந்தேன்னா, ஏன்னா அது வந்து புரொடெக்ட் பண்ணும் நம்மளோட சிஸ்டம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படி இல்லன்னா ஆன்டி வைரஸ் உள்ள வராம தடுக்க. கைட் எனி ப்ராடக்ட் த மெசேஜ். மீடியா நெட்வொர்க் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரி த மெசேஜ் பிட்வீன் டிவைஸ். ஓகே. ஹோம் நெட்வொர்க்லாம் நம்ம வந்து பார்ப்போம். லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் ஹோம் நெட்வொர்க். எண்ட் டிவைஸஸ்ல இவ்வளோ தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் ரீகேப் இது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்பி சர்வீசஸ் அத பார்க்கலாம். ஐஎஸ்பி சர்வீசஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஐஎஸ்பி சர்வீசஸ்? ஓகே. ஐஎஸ்பி இஸ் connectivities. Uh, Internet services providers. Okay. ISP is a company that connects to your home, phone or office to the internet.
think like it's a bridge that links your home network to the world wide web. ஓகே, எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் இன் இந்தியா. இப்போ நம்ம இந்த சிம் இருந்தாலும் நம்மளால வந்து மெசேஜில் எதுவுமே பண்ண முடியுது, ஃபோன்லாம் கால் பண்ண முடியுது அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஏடி அண்ட் டி அண்ட் வந்து காம்காஸ்ட் இது இருக்குது. தெர் ஆர் கேன் பி கேபிள் ப்ரொவைடர், டெலிஃபோன்ஸ் கம்பெனிஸ், மொபைல் நெட்வொர்க். ஓகே, இதுக்கு டயக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம் ஒன் செகண்ட். யா, இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் ஹோஸ்டிங், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மீடியா ஹோஸ்டிங், அண்ட் தென் டெக்னிக்கல் சப்போர்ட், வாய்ஸ் ஓவர் ஐபி, அதுக்கப்புறம் வந்து பிஓபி, அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் வெப் ஹோஸ்டிங்ஸ். ஓகே, இது மாதிரி தான் இருக்குது நிறைய. இதெல்லாம் வந்து நம்ம டே பை டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியல. லைக் ஓகே வந்து பேக் எண்டில் அது மோஸ்ட்லி நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி, இங்கே வந்து மல்டிபிள் பிசி வித் லேன் கனெக்ஷன்ஸ், சிங்கிள் பிசி வித் டைரக்ட் கனெக்ஷன்ஸ். ஓகே, மோடம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நெட்வொர்க் இருக்குல்ல, அதாவது எப்படி நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட். இப்போ வந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஹாய்ன்ட்டு ஹாய்ங்க ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அது போயிட்டு மோடமில் போய் மோடமில் வந்து இன்டர்நெட் ஐஎஸ்பி ப்ரொவைடர் போயிட்டு அது இது ஐபி அட்ரஸ் அந்த மேக் அட்ரஸ் இருக்கும்ல, அது யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி இந்த மோடமுக்கு காமிச்சு இங்கேருந்து இன்டர்கேட்டட் ரவுட்டரில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிசிக்கு போகும். லைக் இப்படி தான் வந்து அந்த வந்து ஒர்க் ஆகும். ஏன் இது வந்து ஹோம் யூசர்ஸ் அண்ட் தென் வந்து இன்டர்னல் சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ், இன்டர்நெட் யூசர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மேஜிக் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டயக்ராம் இருக்குது. ஹோம் யூசர்ஸ்னால் நம்ம டிஎஸ்எல் அந்த வந்து கேபிள், அதுக்கப்புறம் வந்து டெல் ஒர்க்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலாரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் ஆஃபீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலிமா போயிட்டு அவங்க வந்து கனெக்ட் ஆகிருக்கும், டிஜிட்டல் டெலிஃபோன். ஓகே, அதுக்கப்புறம் வாட் சர்வீசஸ் டூ ஐஎஸ்பி ஆஃபீஸ் ஆஃபர் அப்படின்றாங்க. மெனி ஐஎஸ்பி கிவ் எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் அலாங் வித். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா இமெயில் அக்கௌண்ட், வெப் ஹோஸ்டிங், க்ளவுட் ஸ்டோரேஜ், வாய்ஸ் ஓவர் ஐபி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்ன கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து எப்படி வந்து கனெக்டட் குளோபலாக இருக்குது. ஐஎஸ்பி டஸ் நாட் ஒர்க் அலாங், தேர் ஆர் ஆல் கனெக்டட் இன் எ பிக் நெட்வொர்க் கால்டு த இன்டர்நெட் பேக்போன், லைக் a super fast highway of the data. The backbone is built using the underground and underwater fiber optic cable that connected countries and to countries, continent and then நிறைய country to country. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஃபைபர் ஆப்டிக்கலில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களா ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி. லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக அஸ்யூர், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் வந்து க்ளவுட் வந்து அண்டர் த சீல வச்சுருக்கான். எப்படின்னா அந்த கேபிள் ஆப்டிக்கலுக்கு மூலியமா லைக் அவங்களோட யூஎஸ் டு அந்த பசிபிக் சம்திங் ஒரு ஓஷன்ஸ் மாதிரி இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் யூஸிங் கேபிள் ஆப்டிக்கல் மூலிமா அப்படின்னு. அண்ட் தென் ஹவு டு வி கனெக்ட் டு தி இன்டர்நெட் அட் ஹோம். ஓகே, டைரக்ட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட் டைரக்ட்லி டு த மோடம், நாட் சேஃப்டி. ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ரவுட்டர் செட்டப் த பெஸ்ட் அண்ட் சேஃப் வே. ஏன்னா ரவுட்டரில் வந்து டிஃபால்ட்டாக ஃபயர் வால் இருக்கும், லைக் லிட்டில் பிட் அது வந்து அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் வால் எக்ஸ்ட்ரா செட் பண்ணிக்கணும். ஏ கனெக்டர் யுவர் மோடம் அண்ட் டு தி ரவுட்டர். ரவுட்டர் ஷேர் த இன்டர்நெட் வித் மெனி டிவைசஸ், ஐபி, மொபைல், அண்ட் தென் இட்ஸ். யா, ஒன் செகண்ட். Okay, and then it's given Wi-Fi manage IP address and provide basic securities. Show diagram with modem, routers, and multiple device. Types of home internet connections. On they it's look at the most common types of internet connections. Cable net internet, and then on the DLSL, digital subscribe lines. இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்று அடிஷ்னல் கனெக்டிவிட்டிஸ் ஆப்ஷன்ஸ். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா செல்லுலார் இன்டர்நெட் யூஸிங் 4G ஆர் 5G நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் சேட்டலைட் ஃபோன் அது இருக்குல்ல, அது வந்து ஒர்க்ஸ் வித் சேட்டலைட் டிஷ். இப்போ வந்து இது வந்து டவர் மூலியமா தான் இது நம்மளுக்கு வருது செல்லுலார். இப்போ நம்ம டவர் இல்லைனா நம்மளுக்கு கிடைக்காது. இது சேட்டலைட்னால இது டேரெக்டாக சேட்டலைட் எங்கே இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் அந்த சேட்டலைட் ரேஞ்சில் இருந்தால். ஓகே, குட் ஃபார் ரிமோட் ஏரியாஸ் லைக் நியர் ஸ்கை, நீட் க்ளீன் ஸ்கை அண்ட் எக்ஸ்பான்சிவ் செட்டப்ஸ். ஓகே, அது ரொம்ப அதிகமாகும். யா,
And then next வந்து dial up, the old method using telephones line and modem. Okay, very slow, only use if nothing else is available. Like அந்த காலத்துல யூஸ் பண்றாங்களே guys, அது மாதிரி தான் இது. Yeah. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஓகே, இன் சிட்டிஸ் ஆர் பிக் பில்டிங்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஆர் பீன் இன்ஸ்டால்டு டைரக்ட்லி. அதாவது நீங்கள் வந்து டாப் ஐடி சிட்டிஸ் ஆர் ஐடி பார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பில்டிங்ஸ் மேலே டவராக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிஸ்டம் ஒரு இதெல்லாம் வந்து ஓகே, அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் அலோ அல்ட்ரா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டிஜிட்டல் டிவி ஆர் ஃபோன் தட் த்ரோ ஆன் கேபிள்ஸ். ஓகே, and then next quick recap of the ISP company that connected to the internet world wide web. நீங்கள் வந்து யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கனெக்டட் த்ரூ அவுட் கேபிள் டிஎல்எஸ் டி டிஎஸ்எல் அண்ட் தென் செல்லுலார் சேட்டிலைட் ஆர் டைலப். ஆமேட் வந்து பெஸ்ட்டு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா மோடம் ப்ளஸ் ரவுட்டர் இது இருந்தால் தான் வேலைக்காகும். இப்போ வந்து லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோடம்லேயே வந்து சரி ரவுட்டர்லேயே வந்து அந்த மோடம் செட் பண்ணி வந்திருக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை தேவையில்லை, இப்போ அட்வான்ஸாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஃபியூச்சர் ரெடி ஃபார் தி நெட்வொர்க்ஸ். யா கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து லைக் போன வீடியோவில் மாதிரி ஒரு குவிஸ் வச்சுருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இதை படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது சப்போஸ் இது வந்து ஆன்சர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது ஏன்னா இது நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ எது பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கொஷின் ரெடி பண்ணி இது செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஒன்றுனா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷினை பாருங்கள், நல்லா படிங்க. இதுக்கப்புறம் என்னென்ன இந்த கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஏன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. லைக் யா ஒரு கொஷின் நம்ம ஒரு சாம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். விச் டிவைஸ் இஸ் ஏ இன்டர்மீடியட் டிவைஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்டர்மீடியட் டிவைஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் டிவைஸ்னால் வந்து மோடம் ரவுட்டர் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஒன் செகண்ட் அதை காட்டுறேன். ஒன் செகண்ட் கைஸ். யா லைக் அது ரொம்ப போயினே இருக்குது. யா இன்டர்மீடியட் டிவைஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ரவுட்டர்ஸ் ஸ்விட்சஸ் அண்ட் ஃபயர்வால்ஸ். ஓகே, இதுதான் இன்டர்மீடியட் டிவைஸ். அங்கே கொஷின்லாம் கொடுத்துருக்காங்களாம் ரவுட்டர்ஸ் ஸ்விட்சஸ் ஃபயர்வால்ஸ். யா இது இருக்குது. விச் டிவைஸ் ஆர் இஸ் ஏ இன்டர்மீடியட் டிவைஸ் லைக் ஃபயர்வால். ஏன்னா பிசி கிடையாது, சர்வர் கிடையாது, ஸ்மால் டிவைஸ் கிடையாது. ஃபயர்வால் தான் வந்து இன்டர்மீடியட் டிவைஸ். இது மாதிரி தான் கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், படித்து பார்த்துங்க, ஒன்று ஒன்று ஆன்சர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் அண்ட் தென் தேர்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின் ஆன்சர் சொல்லிட்டேன். ஃபிஃப்த்து கொஷின் இது, சிக்ஸ்த்து கொஷின் இது இருக்குது. ஓகே, இதை படித்து பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். நான் இதை ஆன்சர் பண்ணுறேன் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் ஆன்சர் நான் சொல்கிறேன், அண்ட் தென் எக்ஸ்பிளைனும் நான் சொல்கிறேன். ஓகே யா அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பேசக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.